கனவுகளை நோக்கி அனைத்து உழைப்பையும் செலுத்தினால் அனைவரும் சாதனையாளராக மாறலாம் என கூறியுள்ளார் கல்பனா சாவ்லா விருது வென்ற துளசிமதி முருகேசன். இப்போ உங்களுக்கான உடல் தடைகளை தாண்டி இப்போ நீங்க சர்வதேச அளவில் நிறைய பதக்கங்களை வென்றிருக்கீங்க. இப்போ இன்று முதலமைச்சர் கையால உங்களுக்கு கல்பனா சாவ்லா விருதும் கிடைச்சிருக்கு. இது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு? எல்லாருக்கும் வணக்கம். நான் துளசிமதி முருகேசன். இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டேவை முன்னிட்டு துணிச்சல் மற்றும் வீரச் செயலுக்கான கல்பனா சாவ்லா அவார்டு வந்து எனக்கு வழங்கியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். நான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் எனக்கு இந்த அவார்டை கொடுத்ததுக்கு. கண்டிப்பாக இது வந்து என்னோட வெற்றி மட்டும் கிடையாது. லைஃப்பில் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அது எதுவுமே குவிட் பண்ணாமல் அவங்க ட்ரீம்ஸை நோக்கி ஓடுற எல்லாருக்குமே எல்லா பெண்களுக்குமே தான் இந்த அவார்டை நான் வந்து டெடிகேட் பண்ணுறேன். இது போன்ற விளையாட்டு வீரர்களுக்கு அரசிடமிருந்து என்ன மாதிரியான உதவிகள் கிடைக்கப்பெறுது? குறிப்பா உங்களுக்கு அரசாங்கம் கிட்ட இருந்து என்ன மாதிரியான உதவிகள் கிடைக்கப்பெற்றது? கண்டிப்பா சொல்லணும். ஏன்னா நான் இந்த பாராலிம்பிக் மெடல் அடிக்கிறதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் ரொம்ப ரொம்ப பெரிய உதவியா இருந்திருக்காங்க. நாங்க பாராலிம்பிக் போறதுக்கு முன்னாடி 7 லட்சம் ஊக்கத்தொகை கொடுக்கறதா இருக்கட்டும், நாங்க வந்து மெடல் வின் பண்ணிட்டு வந்து இறங்கின உடனேவே எங்களுக்கு ஹை கேஷ் இன்சென்டிவ் வந்து கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம சாம்பியன் டெவலப்மெண்ட் ஸ்கீம், சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன், நான் இப்போ வந்து எஸ்ஜிடியோட எலைட் ஸ்கீம்ல இருக்கேன். ஸோ எலைட் ஸ்கீம், MIMS ஸ்கீம், கலைஞர் கிட்டிங்னு சொல்லிட்டு ஒரு கிராஸ் ரூட் லெவல் பிளேயரை இன்டர்நேஷனல் லெவல்ல எப்படி மெடல் அடிக்க வைக்க முடியும்ன்றதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே கொண்டு வந்திருக்காங்க. வேற ஏதாவது அரசுக்கு நீங்க கோரிக்கை வைக்க விரும்புறீங்களா? இன்னும் இந்த மாதிரியான வசதிகள் எல்லாம் இருந்தா சிறப்பா இருக்கும் அப்படின்னு. ஆல்ரெடி நம்ம தமிழ்நாடு வந்து மற்ற ஸ்டேட்ஸ் எல்லாமே பொறாமப்படுறாங்க எங்களை பார்த்து. உங்களுக்கு வந்த உடனே ஹை கேஷ் இன்சென்டிவ் கொடுத்துடுறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ தமிழ்நாட்டை பிக்கஸ்ட் ஸ்போர்ட்டிங் ஸ்டேட்டா கொண்டு வரணும்னு நிறைய எஃபர்ட்ஸ் போட்டுட்டு இருக்கேன். டெபுட்டி சிஎம் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 13 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட அப்பா தான் எனக்கு கோச். சின்ன வயசுலேருந்து 13 வருஷமா நான் ஸ்டார்ட் பண்ணும்போது பூஸ்டுக்கு ஃப்ரீயாக கிடைச்ச பேட்மிண்டன் ராக்கெட்டில் கவர்மெண்ட் ஸ்டேடியமில் எங்கள் அப்பா சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதனால எங்கேயோ காஞ்சிபுரத்தில் ஒரு குடிசை வீட்டில் வெயிலுக்கும் மழைக்கும் பயந்து வாழ்ந்துக்கிட்டு ஒரு தினக்கூலிக்கு பிறந்த ஒரு பொண்ணு, அதுவும் ஒரு மாற்றுத்திறனாளி பொண்ணால் சாதிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாராலையும் சாதிக்க முடியும். உங்களோட ட்ரீம்ஸை நோக்கி ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, உங்களோட 100% கொடுங்க. கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் சக்ஸஸை ரீச் பண்ணிடுவீங்க.